கம்முன்னு இரு. வீட்டுக்கு வந்த புள்ளைக்கு நல்ல சாப்பாடு போடாம என்ன வேலை பண்ணாங்க? நீ வேடிக்கை பாரு, புரியுதா? அம்மா, இவளுக்கு ஏது காசு? மேடம்க்கு ரொம்ப பசிக்குது. போய் முருகலா 2 ஆனியன் தோசை ஊத்தி எடுத்துட்டு வாங்க. போங்க 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 போங்க. ஏய், என்னடி யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரியுமே, அதுல என்ன சந்தேகம்? இந்த ஹோட்டலோட சர்வர் கிட்ட. என்னடி வாய் ரொம்ப நீளுது? இந்த வீட பார்த்தா உனக்கு ஹோட்டல் மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா உனக்கு சர்வர் மாதிரி தெரியுதா? பின்ன இல்லையா? நீங்க தானே நான் இங்க சாப்பிடணும்னா பணம் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. காசு கொடுத்து சாப்பிடுற இடத்துக்கு பேரு ஹோட்டல் தானே சொல்லுவாங்க. நீங்க போங்க போங்க போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வாங்க. ரொம்ப பசிக்குது. ஏய், யாரடி நீ? உன் தராதரம் என்ன? நான் உனக்கு சமைச்சு கொடுக்கணுமா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏய், எந்திரிச்சு வெளியில போடி. ஏன் நான் ஏன் போகணும்? நீங்க தானே என்கிட்ட சாப்பாட்டுக்கு பணம் கேட்டீங்க. அப்போ நீங்க தான் எனக்கு சமைச்சு பரிமாறணும். 2 தோசைக்கு 200 ரூபாய் தரேன். அப்புறம் நீங்க வந்து சர்வ் பண்றதுக்கு டிப்ஸா வேணா ஒரு 100 ரூபாய் மேல போட்டு தரேன். அட போங்க, கஸ்டமர் காக்க வைக்காதீங்க. என்னடி விட்ட பேசிட்டே போற உன்ன? மாமா, இங்க பாருங்க மாமா, என்ன பேசிட்டு இருக்கான்னு. நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மாமா பாருங்க மாமா, இவ என்ன நல்லா சொல்லிட்டு இருக்கான்னு. இந்த வீடு அவளுக்கு ஹோட்டலா? நான் இவளுக்கு சர்வெண்டா? நான் சமைச்சா அவளுக்கு போய் எப்படி மாமா பரிமாறுறது? நேத்து வரைக்கும் பொட்டி பாம்பா ஒரு ஓரமா இருந்தவ இப்ப பேசுற பேச்ச பாத்தீங்களா மாமா? பார் ராகினி, எல்லாத்தையும் அங்க நின்னு பாத்துட்டு தான் இருக்கிற நான் ஆரம்பத்துல இருந்து. ஆமா, அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி சொல்லுங்க மாமா. வாங்க. யாரு? நானா? நீங்க தான் கூட்டு குழவாணி. என்ன சொன்ன? இல்ல இல்ல, அந்த கூட்டையும் கொஞ்சம் எடுத்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கூட்டு கூட்டு. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. இப்படி எல்லாத்தையும் குலைச்சடிச்சிட்டு இருக்க எப்படி? நான் இங்க பசியில கொஞ்சம் பிஸியா இருக்கேன். டோன்ட் டாக். எம்மக்கா, அந்த வடையை கொஞ்சம் எடுத்து வைங்க. இந்த இந்த ஆப்பிள வேணுமா? எடுத்துக்கோ. Please move. என்ன பண்ற நீ? பைபிள் சின்னத்த, உங்க சர்வீஸ் உண்மையாவே வெரி குட். நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பாய் பாய். நானே இதை எதிர்பார்க்கலன்னா பாரு வரும்.
கௌதம் உன் ஹஸ்பண்ட் சைன் பண்ணணும். அட ஆமாங்கற, நம்பலனா நீ வேணா பாரு. நான் சொல்லல, உன்னால என்ன ஒண்ணும். ஏய் சச்ச நித்ரி, ஒழுங்கா உனக்கு சொல்றேன். நீ இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம மூட்டைய கட்டிட்டு கிளம்புற வேலைய பாரு. வந்துட்டா. என்ன ஆச்சா? கூடிய சீக்கிரத்துல வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டு ஒருத்திய இப்ப கௌதம் பெட்ரூம்ல தங்க வச்சிருக்கியே, அவளோட எக்ஸாம் அப்ளிகேஷன்ல புருஷன் சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்திருக்காரு. கெட்டிக்காரி, அதுக்குள்ள சாதிச்சிட்டா. நாம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்காக ஓடிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல உன் பையன் பண்றது சரியா? அக்கா, என்ன இதெல்லாம்? கௌதம், என்னடா இதெல்லாம்? அம்மா, அது வந்து இப்ப கௌதம் புருஷன்னு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. இந்திராக்கு கௌதம் தான் புருஷன்னு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் கௌதம் அவனோட சம்மதத்தோட தான் சைன் போட்டு கொடுத்திருக்கான். அப்போ இதுவே ஒரு ஆதாரமா வச்சு அவ சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு நீங்களே கொடுத்த மாதிரி தானே? ஏன் கௌதம், யார கேட்டு நீ சைன் போட்டு கொடுத்த? அவ கேட்டதும் சைன் போட்டு கொடுத்திருக்கனா நீ அவ விருப்பத்துக்கு இறங்கி போறன்னு அர்த்தம். ஆஹா, சொல்லு கௌதம். பார்வதி, அப்படியெல்லாம் இல்ல. வேற எப்படி ஜெயா? அது ஏதோ படிப்பு விஷயமா கேட்டான்னு போட்டிருப்பான். இதையே நீ இவ்ளோ பெருசுப்படுத்துற? விட. எத நான் பெருசுப்படுத்துறேனா? இவ நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அவளை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது கௌதம். நீங்க எல்லாருமே நல்லா ஏமாந்துட்டு இருக்கீங்க. அவ வீட்டுக்குள்ள வந்து சட்டம் பேசி உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க ஒன்னொன்னையும் ஸ்ட்ராங்கா செஞ்சிட்டு இருக்கா. இப்ப நீங்க அதுக்கு வாட்டமா அப்ளிகேஷன்ல சைன் வேற போட்டு கொடுத்திருக்கீங்க. நடந்தது நடந்து போச்சு. இதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்போ அவகிட்ட இருந்து அப்ளிகேஷனை வாங்கி கிழிச்சு போடுங்க. இவ்ளோதானே, இருங்க. ஏய், எங்கடி அந்த அப்ளிகேஷன்? எடுத்துட்டு வா. ஆனா வரு இந்திராவோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறா. அதான் எனக்கு மனசு கேக்கல. நானும் வரு கூட சேர்ந்து உண்மையெல்லாம் தெரியாம மறைச்சிருக்கேன். ஆனா இப்ப கௌதம் இந்திராவோட ஹஸ்பண்ட் ஆயிட்டாரு. இதுக்கு மேல வரு விலகிறது தான் நல்லதுன்னு தோணுது. வரு உண்மையாவே பாரு பப்னு போறவதான். நாங்க டெய்லி ஜாலியா இப்படிதான் இருப்போம். நான் சொல்றது எல்லாமே உண்மை. கல்யாணி, கூட்டிட்டு போ.
வா. இப்ப சொல்லுங்க கௌதம், நீங்க ஆசைப்பட்ட வரு ரொம்ப அடக்கொடக்கமான வரு உங்க முன்னால ஒரு நடிப்போ உங்க பின்னால இன்னொரு நடிப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய் இந்திரா, இது எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? தொலைச்சிருவேன். நல்ல வேளை இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரல. இப்படி குடிச்சு கூத்தடிக்கிற பொண்ணா இருந்துகிட்டு என்ன கௌதம ஜெயாவ எல்லாத்தையும் ஏமாத்திருக்க. ஒரு நிமிஷம் நீ உங்க அம்மாவும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. போங்க. என்ன ஜெயா இது? என் பொண்ணு வசதியா வாழ்ந்தவ, அப்படி இப்படின்னு சுதந்திரமா தான் இருப்பா. இதெல்லாம் ஒரு தப்புன்னு வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு. அவராவது கொஞ்சம் மரியாதையா சொன்னாரு. நானே உன் பொண்ணை அடிச்சு துரத்துறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா அவளை வெளியில கூட்டிட்டு போயிடு. இவ்ளோ கேவலமானவள உன் பொண்ணு? எப்படி எல்லாம் டிராமா பண்ணி எங்களை ஏமாத்திருக்கா? குடி சிகரெட்னு கூத்தடிச்சிட்டு என் பையனுக்கு கட்டி வைக்க பார்த்தல. அதான் என்னாச்சுமா? வரலட்சுமி விஷயம் இப்படி ஆயிடுச்சேன்னு உனக்கு எதுவும் வருத்தம் இல்லல்ல? எனக்கே தெரியலம்மா, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ஏமாந்துட்டோன்னு வருத்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தப்பிச்சிட்டோமேன்னு நிம்மதியாவும் இருக்கு. உன் அண்ணனுங்க 3 பேருக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுற மாதிரி நல்ல பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா உன் விஷயத்துல மட்டும் அம்மா தோத்துட்டேன் கௌதம். அம்மா, என்ன மன்னிச்சிடு. நான் பாட்டுக்கு மாடியில உட்காந்துக்கிட்டு என்னோட மொபைல் டார்ச் வச்சே படிச்சுக்கிறேன். என்ன கௌதம், என்ன சொல்ற? ஐயோ போமா, தாராளமா போ போ. இந்த நேரத்துல பொண்டாட்டி ரூம்ல வச்சுக்கிட்டு நான் மட்டும் இப்படி தனியா வந்து பேசினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? அதெல்லாம் உன் பிரச்சனை, அத நீ தான் பாத்துக்கணும். உன் சில்லி ரீசன் எல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏய் இரு, கோவப்படாம சொல்லு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1 lakh தேவை. சீக்கிரமா என் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. என்னது 1 லட்சமா? என்ன ரோஷி இந்த நேரத்துல போன் பண்ணி இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேக்குற? ஓ, என்கிட்ட கணக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டல. நான் தான் அப்பவே சொன்னல, நீ முன்ன மாதிரி இல்ல, தெரிஞ்சு போச்சு. நீ என்ன உண்மையாவே அவாய்ட் பண்ற. ஏய் என்ன ரோஷிமா இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற? சரி, நான் இப்போ அனுப்புறேன் உனக்கு. வேணா கதிர், உன் காசு ஒன்னும் எனக்கு தேவையில்ல. கணக்கு கேக்குறல கணக்கு. நான் கணக்கு பார்க்கவா? சொல்லு கதிர், நான் கணக்கு பார்க்கவா? ஏய் ரோஷி, நான் அப்படி சொல்லலமா. நீ ஏன் என்ன தப்பா நினைக்கிற?
எனக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா சொல்லு. இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா உன் காரணம் ஒன்னும் கன்வின்சிங்காவே இல்லையே. ஏய் ரோஷி, போதுமா போதும். நானே இங்க இருக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறேன். இதுல நீயும் என்கிட்ட சண்டை போட்டா நான் எங்க தான் போறது சொல்லு. சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? பணம் தானே. உன்னை விட எனக்கு என்ன அந்த 1 லட்ச ரூபாய் பெருசா? ஒரு நிமிஷம் இரு. ரோஷிமா, பணம் அனுப்பியிருக்கேன், வந்துருச்சா? ஆ வந்துருச்சு. ஓகேம்மா. பணம் போதும் தானே? இப்போதைக்கு போதும், வேணும்னா நானே கேக்குறேன். ஓகே ரோஷிமா, நான் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்றேன். ஆ சரி. பாய் ரோஷிமா. பாய் பாய், டேக் கேர். தம்பி, அசோக் நகர் வண்டி வந்துருச்சான்னு பாரு. ரெடியா இருக்கு அண்ணாச்சி. ஆமா, அண்ணா நகர் லைனுக்கு போற வண்டி வந்துருச்சா? 10 நிமிஷத்துல வந்துடும். அதுவும் உடனே வந்துரும். அதுக்கு ஒரு 50 ட்ரே ஒதுக்கி வச்சிரு. சரி அண்ணாச்சி. அண்ணாச்சி, என்னமா வேணும்? பால் பாக்கெட் வேணும். அச்சச்சோ, இது பால் டிப்போமா? இது எல்லாமே ஹோல்சேல் வியாபாரம் தான்மா. நான் ரீட்டைல்லாம் விக்கிறது இல்லம்மா. சரி சரி, காலங்காத்தால வந்திருக்க, வர்ற பொண்ணைய தடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, உனக்கு எத்தனை பால் பாக்கெட்மா வேணும்? இல்ல அண்ணாச்சி, எனக்கு சேல் பண்ணதா ஒரு 100 பால் பாக்கெட் வேணும். என்னம்மா, பார்க்க படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, பால் பாக்கெட் விற்க போறேன்னு சொல்ற? என்னம்மா ஆச்சு உனக்கு? டேய், என்னடா பாக்குற? அண்ணாச்சி, மதுரை வாயில இருந்து வர வண்டி வந்துருச்சான்னு பாரு, இல்ல போன் போட்டாவது கேட்டு தொலை. என்னம்மா சொன்ன? இல்ல இல்ல, நான் இன்னும் ஒண்ணுமே சொல்லல அண்ணாச்சி. சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லைங்க அண்ணாச்சி, நான் இங்க அண்ணா நகர்ல தங்கி IAS ஆக படிச்சிட்டு இருக்கேன். அப்பா ஊர்ல இருந்து அனுப்புற பணம் பத்த மாட்டேங்குது. அப்பாவும் ரொம்ப சிரமப்பட்டு தான் காசு அனுப்புறாரு. அதான் இப்போ நானே வேலை பார்த்து என்னோட செலவுகளை நானே பாத்துக்கலான்னு இருக்கேன் அண்ணாச்சி. அது அப்பாக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற நீ? இந்த வியாபாரம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே, உன்னால பண்ண முடியுமா? என்ன அண்ணாச்சி இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க என்ன நம்பி ஒரு 100 பாக்கெட்டை கொடுத்து பாருங்க, ஒண்ணு கூட மிச்சம் விடாம வித்து காட்டுறேன். இல்லம்மா, பொதுவா பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் நான் பால் பாக்கெட்டே கொடுக்கறது இல்ல. அம்மா, பாலா விக்கிறீங்க? ஆமா சார், வேணுமா? ஆமா, நான் காலையில வாக்கிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது பால் வாங்கணும்னா என் வீட்டை தாண்டி தான் போயாகணும். அதுவும் இங்கே விக்கிறீங்களே, பரவாயில்லையே. எனக்கு 2 பால் பாக்கெட் கொடுமா. இந்தாங்க. டெய்லி வருவீங்களாமா? கண்டிப்பா வருவேன் சார். அப்போ ஓகே, நன்றிம்மா. ஏங்க, பால் இங்க இருக்கு பாருங்க. என்னம்மா, புதுசா ஆரம்பிச்சிருக்கியா? ஆமாக்கா, பால் வேணுமா? ஆமாம்மா, ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுமா. ஏங்க, காசு கொடுங்க. இந்தாங்க. ஏமா, இங்க அருகம்புல் ஜூஸ் விக்கிறவர் வருவாரு, அவர் எங்க? இல்லக்கா, நான் புதுசு, தெரியல. சரிம்மா, ஆனா டெய்லி வருவேல்ல? கண்டிப்பாக்கா. இந்தாங்க சில்ற. இந்தாங்க. இந்தாங்க. போலாமா? அம்மா, இங்க அருகம்புல் ஜூஸ் ஒருத்தர் விப்பாரு, அவர் எங்கம்மா? அண்ணா, அவர் ஊர்ல ஏதோ பிரச்சனையானே,
அவர் வர்றது சந்தேகம் தான். சரிப்பா. சரிண்ணா. யார் இது? அருகம்புல் ஜூஸுக்கு இவ்ளோ டிமாண்டா? இத பத்தி விசாரிச்சே ஆகணுமே. அண்ணா. என்னம்மா? என்ன புது கடையா? ஆமாண்ணே, இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நல்லதுமா, கவனமா இருந்து வியாபாரத்தை பாரு. சரிண்ணே. ஆமாண்ணே, எல்லாரும் இங்க அருகம்புல் ஜூஸ் கேக்குறாங்களே, யார் அதை போட்டு வித்துட்டு இருக்கா? அவருக்கு இப்ப என்ன ஆச்சு? அவர் ஏன் இங்க வரல? அவன் ஒருத்தன் இருந்தாமா, நம்ம தோஸ்து தான். வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை, அதான் ஊரை பார்த்தே போயிட்டான். அதுக்கப்புறம் 2-3 நாள் நான் போட்டு வித்தேன். கப்பு 15 ரூபாய். நல்ல வியாபாரம் ஆச்சு. ஆனா என்ன, வேலை ரொம்ப கொள்ளுது. அதான் கவனிக்க முடியாம போயிடுச்சு. ஓ அப்படியா? ஏமா, நீ வேணா ட்ரை பண்ணி பாருமா, நல்ல வியாபாரம் ஆகும். சரிண்ணே, யோசிச்சு பாக்குறேன். ஐயோ, இவன் இந்த பக்கம் மாட்டின செத்தனா? இங்க பார், உங்க 2 பேருக்கு இதான் லிமிட். எனக்கு என் வாழ்க்கையை விட இந்த குடும்பமும் இந்த குடும்பத்தோட நிம்மதி தான் முக்கியம். அதுக்கு ஏதாவது உன் தங்கச்சியால பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க, எனக்கு நீயும் வேண்டாம். 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்புங்க. ஏய், உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். நான் ஆபீஸ் போயிட்டு வந்து பாப்பேன். அந்த இந்திரா இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. அப்படி இருந்தா நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. உன் அப்பா வீட்டுக்கே பொட்டி தூக்கிட்டு போக வேண்டியதுதான். புரியுதா? ஏய், என்ன முழிக்கிற? புரியுதா? அட நீ என்னக்கா இவகிட்ட போய் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல இவள வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. அப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் யார விரட்டுறது, யார துரத்துறதுன்னுட்டு. யாரையும் வாழ வைக்கணும்னு யோசிக்க மாட்டீங்களா? என்ன மனுஷங்களோ தெரியல. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எல்லாம் உங்களால வந்ததுதான். நீங்க இவ்வளவு இடம் கொடுத்ததுனாலதான் இது இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. ஆமா, நான் தான் இடம் கொடுத்திருக்கேன். இத பாருங்க, இது நம்ம குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. காவியா, நீ என்ன சொல்ற? நான் இப்பவே அவகிட்ட பேசுறேன். நீங்க எதுவும் கோவப்படாதீங்க. நீ என்ன பேசுவியோ, எப்படி பேசுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ இனிமே இங்க இருக்க கூடாது. இத பாரு காவியா, நான் ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்ன கோவப்பட வச்சிராத. அப்புறம் அதோட விளைவுகள் அவளுக்கு மட்டும் இருக்காது, எல்லாருக்குமே இருக்கும். சொல்லிட்டேன். பட்டதெல்லாம் பத்தாதுன்னு இனிமே இதனால கோர்ட்டு கேஸ்னு அலையணும். நீ உண்மையா இந்த வீட்டு மருமகளா இருந்தா, இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா, எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணு. அத்தை, என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். அவளை மியூச்சுவலா டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லு. சரிங்க அத்தை, நான் பேசுறேன். வாடி. என்ன பண்ணி? அவ பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவளால நாளுக்கு நாள் இந்த வீட்டுல பிரச்சனை கிளம்பிக்கிட்டே இருக்கு.
எல்லாத்துக்கும் இனியோட ஒரு முடிவை கட்டி ஆகணும். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன உன்னை கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா நான் இப்ப என்னக்கா பண்ண? நீ என்னடி பண்ணல? நீ பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே தப்புதான். நீ பண்ண தப்புனால தாண்டி இங்க இவ்ளோ பிரச்சனையும். இதுக்கு மேலயும் உன்னால இங்க இருக்கிறவங்க கஷ்டப்பட என்னால அனுமதிக்க முடியாது. இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். உடனே உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. என்னால முடியாதுக்கா. ஏய், நான் உன் அக்கா சொல்றேன்டி, மரியாதையா இங்க இருந்து கிளம்பு, இல்லனா நடக்கிறதே வேற. அக்கா நான் எதுக்குக்கா போகணும்? நானும் இந்த வீட்ல உன்ன மாதிரி ஒரு மருமக தான்க்கா. அப்படின்னு யார் சொன்னா? நான் முறைப்படி தாலி கட்டிட்டு வந்தவ, ஆனா நீ மூத்தம ஏமாத்தி தாலி கட்டி முறை இல்லாம வந்தவ. அப்படி வந்ததும் இல்லாம தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணி உன் வாழ்க்கையை நீ வீணடிக்கிறதும் இல்லாம என் வாழ்க்கையை சேர்த்து பாழாக்குற. இல்லக்கா நீ பாட்டுக்கு எதோ பேசுற. நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. ஓ, நீ எதுவுமே பண்ணலையா? உன்னால அவர் என்ன காலையில எவ்வளவு திட்டிட்டு போனார் தெரியுமா? உன்னால அவர் என்னையும் சேர்த்து என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவேன் மிரட்டிட்டு போயிருக்காரு. அக்கா என்னக்கா என்ன சொல்ற நீ? ஆமா, இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். அப்படி இல்லனா அவர் என்னையும் சேர்த்து உன் கூட அனுப்பிடுவேன்னு சொல்லிருக்காரு. என்ன பாக்குற? நம்ம 2 பேரும் ஒன்னா வெளியில போயிருவோமா? அதானே நீ நினைக்கிற? அப்படி போனா உனக்கு சந்தோஷம் தானே? 2 பேரும் ஒன்னா போய் அப்பா முன்னாடி நிப்போம். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, அதானே வேணும் உனக்கு? இந்திரா உன்னை இந்த இடத்தை விட்டு போ சொல்றான். What? மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ சாப்பிட்டதெல்லாம் போதும், அப்படியே முதல்ல கிளம்ப சொல்லுங்க. முடியாது. என்ன பண்ணுவ? ஆனாலும் உங்களுக்கு பயங்கர தைரியம் தான் மாமா. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நான் மாமாக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். நீங்க உங்க கள்ள காதலியோட மாட்டிக்கிட்டா உங்களுக்கு ஓகேவா? ஏய் இந்திரா, என்ன மாமா கான்ஃபரன்ஸ் போடவா? ஏய் வேணாம். அப்ப முதல்ல அவளை துரத்தி விடுங்க. ஏய் ரோஷி, இப்போதைக்கு நீ இங்க இருந்து கிளம்பு. வாட்? வேணா, நான் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்பவே போனா? ஏய் அங்க பாரு யார் உட்கார்ந்து இருக்காங்க. அப்பா ரோஷி புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ப்ளீஸ் போ. நோ வே. இனஃப் கதர். நான் ஏன் போகணும்? ப்ளீஸ் ரோஷி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. ஏன் ப்ளீஸ் ரோஷி. குட். அப்ப போயிட்டாளா? இந்திரா நீ பண்றது சுத்தமா சரியில்லை. நான் உனக்கு பயந்துருவன் மட்டும் நினைக்காத. அப்புறம்லாம் உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நீங்க திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அமைதியா தான் இருக்கணும். இனிமே நீங்க அவளை எங்கேயுமே பார்க்க கூடாது, பேசக்கூடாது. மீறி அவளை பாக்குறீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏய் என்ன வீட்டுல மாட்டி விடுவியா? ஐயோ, அவ்வளவு சாதாரணமாலாம் உங்களை மாட்டி விட மாட்டேன் மாமா. என் பிளானே வேற. அவ கூட பழகிறத இதோட நிப்பாட்டிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்க உடனே அங்க இருந்து கிளம்புங்க. மாம்ஸ் 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 இன்னொரு விஷயம். நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, நேரா இப்போ வீட்டுக்கு அக்கா கிட்ட வந்து, காலையில நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், இனிமே நான் அப்படியே நான் பேச மாட்டேன், உன்னை விட்டு நான் இங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அக்காவுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன ப்ராமிஸா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, முடியாது. சொன்னா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி,
உங்களுக்கு நான் ஒரு 4 hours டைம் தரேன். அதுக்குள்ள நான் சொன்னதை செஞ்சா நீங்க தப்பிச்சிருவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு படம் இருக்கு, அது சபையில போட்டு காட்ட வேண்டிய